என்னோட உலகத்துல நீ நினைக்கிற மாதிரி அங்க உன்னால நிம்மதியா வாழ முடியாது. அதனால உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உண்மையாவா? ஆமா ரிஸ், இந்த தடவை உண்மையாவே நீ என்னோட மனைவி ஆயிட்றியா? இன்னைக்கு நான் உன்னை இழந்துருவேணும்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு நான் பயந்ததே கிடையாது. நீ என்னை தனியா விட்டுட்டு ஒரேடியா போயிட்டேன்னு நினைச்சேன். அதனால என்னைய என்னால கட்டுப்படுத்த முடியல. நம்ம பேருக்கு தான் கணவன் மனைவியா இருப்போம்னு சொன்னேன். ஆனா இப்போ நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால கற்பனை பண்ணவே முடியாது. நிஜமாவா சொல்றீங்க? நீங்க சொன்ன நாள்ல இருந்து நான் உங்களுக்கு உண்மையான மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவா? இது வரைக்கும் நான் எப்படி போராடணும், மந்தைகளை எப்படி கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். ஆனா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள பல உணர்வுகள் வந்தது. என்னங்க, ஒரு தடவை நீங்க கோட்டையில இருந்து தப்பிச்சு ஓடும்போது தோற்றத்தை மாத்திக்கிட்டு தான் என்கிட்ட சொன்னீங்க. ஆனா நீங்க இனிமே உங்க தோற்றத்தை மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த உலகத்துல நான் இப்போ ஃப்ளியோவா இருக்கேன். அதுதான் என்னோட அடையாளம். உனக்கும் ஃப்ளியோவோ மட்டும்தானே தெரியும். என்னோட பழைய பேரும் தோற்றமும் கடந்த காலத்திலேயே இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் அந்த படுக்கையில உட்கார்ந்ததுல இருந்து நான் இங்கதான் இருக்கேன். எல்லாத்தையும் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். என்னோட தலைவர் எங்க போனாலும் அவரை பின்தொடர்வது மட்டும்தான் என்னோட கடமை. அதனால நான் எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். என்ன சொல்ற? எல்லாத்தையும் நிறுத்து. ஒருத்தவங்களோட அந்தரங்கத்தை பாக்குறதா உன் கடமையா? அதுக்காக ஏன் இவ்ளோ வெக்கப்படுறீங்க? இனப்பெருக்கம் பண்றது இயற்கை தானே. ஆறு இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சா மட்டும் தான் உன்னால இங்க இருக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மெதுவா பேசணும்னு அவங்களுக்கு தெரியாதா? ரொம்ப ஆர்வமா இருக்காங்கல்ல. இதெல்லாம் நீ கேட்க கூடாது பெலானு. ஏன் அப்படி சொல்ற? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, வளர்ந்துட்டேன். அப்படின்னா சரி, உங்களை நான் தொந்தரவு பண்ணாம உங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருப்பேன். இவளுக்கு புரிய மாட்டேங்குது.